Keystone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். அவருடைய போக்கிலும் அவருடைய துறை சார்ந்த நடவடிக்கைகளில் முதலமைச்சருக்கு திருப்தி இல்லைன்றதுனால தான் கனிம வளத்துறையை பிடுங்கி ரகுபதி கொடுத்தாங்க. ஆனால் நீர்வளத்துறையை கையில் தான் வச்சுருக்காரு. நீர்வளத்துறையில் தான் மணல் கொள்ள வருது, கனிம வளத்துறையில் தான் கனிம கொள்ளை. இப்போ 86+ வயசில் அவர் இந்த இலாக்காக்களை விட்டு கொடுக்க மறுக்கிறார். அடுத்து அவரோட அந்த தொகுதியில் ஒரு எம்பியாக அவருக்கு அந்த குடும்பத்தில் இல்லாத ஒருத்தனை ஒரு திமுக காரனை நீ கொடுன்றாங்க, மற்றவனு கொடுக்க சொல்லு. அவர் சொல்கிறார் அசம்பிளியில், நான் இன்ப நிதி கீழே, நல்லா கவனிங்க, உதயநிதின்னு கூட சொல்ல, இன்ப நிதி கீழே நான் மந்திரியாக இருக்கணும்னாரு. இந்த பேராசையை பாருங்கள், 7 ஓட்டில் தான் ஜெயிச்சார். ஆமாம், ஒவ்வொரு தடவை பின்தங்கும் போது பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க திமுக தொண்டர்கள். அண்ணா திமுக தொண்டர் இல்லை, திமுக தொண்டர்கள் பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க. கடைசி ரவுண்டில் ஜெயிச்சிட்டாருன்னு ஒரு பெரிய சோகம் கவிழுது. அப்படி இந்த தரையும் போச்சா அப்படின்ட்டு சீட்டு கேட்க மாட்டேன்றாங்க யாரும். அவங்க மதவெறியை எதிர்க்கிறோன்ற பேரில், அது உன்னதமான நோக்கம் மறுக்கலை, மதவெறியை எதிர்க்கிறோன்ற பேரில் மன்னராட்சியை தான் நீங்கள் நடத்துவீங்கன்னா ஜனநாயகத்தின் சாபக்கேடு வாரிசு அரசு. வாரிசு அரசியலை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் அயோக்கியர்கள். அப்புறம் என்ன புரட்சி பேசுகிறீங்க நீங்கள், என்ன சமூக நீதி பேசுகிறீங்க? மறந்துடாதீங்க, சமூக நீதி என்பது அடிப்படையில் தலித் விடுதலைக்கு எதிரானது. வாரிசு அரசியலுக்கும் மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்குமான வித்தியாசம் அப்போ என்ன, அதை சொல்லு. தேர்ந்தெடுக்கிறான் அசிங்கமாலே இப்படி பேசுறது உங்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்தியா? லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுத்தியா? நீ யாருக்கு போட்டி போட நீ வாய்ப்பு கொடுத்த? மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, மக்களுக்கு வேற என்ன ஆப்ஷன்? வணக்கம், நான் உங்கள் சிங் துஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுகவில் சீனியரான பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் ஓரங்கட்டப்படுகிறாரா அப்படிங்கிற செய்தி கடந்த 2 நாட்களாக பேசப்பட்டு வருது. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கிய நிர்வாகிடம் சில நபர்கள்ட்டையும் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை இந்த முறை தலைமையில் சில முக்கிய பொறுப்புகள் மாற்றி கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது, மற்றபடி துரைமுருகன் மாற்றப்படுகிறாரா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன நடக்குது சார் திமுகவில்? உங்கள் கட்சி உள் விவகாரம், நம்ம வெளியிலேருந்து முழு அளவில் விவரம் தெரியாமல் பேச முடியாது. பொது வெளியில் இருக்க சில விஷயங்களை பற்றி பேசும்போது சீனியர்ஸ் 75 வயசுக்கு மேலே இருக்கவங்கள படிப்படியாக ஓரம் கட்டணும் தான் கட்சி தலைமை விரும்புதுன்றது நல்லாவே தெரியும். சில மாதங்களுக்கு முன்பு ரஜினியை வச்சுக்கிட்டு ஒரு மேடையிலேயே துரைமுருகனை பற்றி பேசினாங்க. அதை முதலமைச்சர் ரசித்தார். திமுக காரங்கள்லாம் அதை கைத்தட்டி ரசித்தாங்க. அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுக்கு அடுத்த நாள் ரஜினியை பற்றி அவர் ஒரு கமெண்ட் அடித்தார், உங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்ந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி அவர் 86+ வயசு ஆகுது. அவருக்கு அடிக்கடி மருத்துவமனையில், வாரத்தில் 3 நாளாவது மருத்துவமனையில் போய் ஓய்வெடுக்கிறார், சிகிச்சை பெறுகிறார். அவருடைய போக்கிலும் அவருடைய துறை சார்ந்த நடவடிக்கைகளில் முதலமைச்சருக்கு திருப்தி இல்லைன்றதுனால தான் கனிம வளத்துறையை பிடுங்கி ரகுபதி கொடுத்தாங்க. ஆனால் நீர்வளத்துறையை கையில் தான் வச்சுருக்காரு. நீர்வளத்துறையில் தான் மணல் கொள்ள வருது, கனிம வளத்துறையில் தான் கனிம கொள்ளை. இப்போ 86+ வயசில் அவர் இந்த இலாக்காக்களை விட்டு கொடுக்க மறுக்கிறார். கட்சியிலையும் கட்சியில் பொதுச் செயலாளராக இருக்கார், ஜெனரல் செக்ரட்டரி. 50 வருஷத்துக்கு மேலே எம்எல்ஏ, 16 வருஷமாக மந்திரி. யோசிச்சு பாருங்கள், 50 வருஷம் ஒருத்தன் எம்எல்ஏவாக இருப்பானா? என்னங்க இது ஜனநாயகமாக? என்ன சார், என்னது இது? மன்னராட்சி தானே இது? கண்டிப்பாக மன்னராட்சி தான். உடனே அங்கே இல்லையா இங்கே இல்லையா, எங்கே இருந்தாலும் இது மன்னராட்சி தான். இப்போ திராவிட மாடல்ன்ற பேரில் எங்கள் அரங்கேறி கொண்டு இருப்பது ஒரு மன்னராட்சி தான். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவர் 71 71, 77, 80, 84, 89, 91 இல்லை, தோத்துட்டாங்க. 96, 2001, 2006, 2011, 2016, 2021, 11 தேர்தல்கள், 50 ஆண்டுகள், 50 ஆண்டுகளுக்கு மேலே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு அதிகமான தான் சட்டமன்ற உறுப்பினர் காலம் அவர் தான் சீனியர் மோஸ்ட். இந்த வேலூரில் வேறு எவனும் சீட்டை கேட்க முடியாது. குறிப்பாக காட்பாடி, அந்த காட்பாடி, ராணிப்பேட்டையில் 2 முறை. ஆமாம், காட்பாடியே துரைமுருகனுக்கு சொந்தமானது தான். எழுதி கொடுக்கப்பட்டது. குறுநில மன்னர் அவர், அறிவிக்கப்படாத குறுநில மன்னர். இப்போ இவங்க ஜனநாயகம் என்னங்க? உங்கள் ஜனநாயகம் இதுக்கு பேர் திராவிட மாடலா? அப்படின்னா சொல்கிறது இவர்களுக்கு வெட்கமாக இல்லை. ஜனநாயகத்தோட விழுமியம் என்பது என்னங்க? தொடர்ந்து மக்கள் களப்பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காகத்தானே திமுக தலைமை. அதுக்கு 50 வருஷமாவா? அதுக்கப்புறம் அவர் புள்ள வந்துட்டார், அவர் 2வது டைம் வந்துட்டார். அப்போ இது மன்னராட்சி தானே? ஜனநாயகத்தின் பேரால் இங்கே நிலவுவது மன்னராட்சி தானேங்க.
அடுத்து அவரோட அந்த தொகுதியில் ஒரு எம்பியா அவருக்கு அந்த குடும்பத்தில் இல்லாத ஒருத்தனை ஒரு திமுக காரனை நீ கொடுன்ற நான் மற்றவனு கொடுக்க சொல்ல கொண்டு வந்திருக்கணும், அதுதான் முறை. அந்த கட்சிக்காக உழைச்சி 75 வருஷத்தில் ஓடா தேஞ்சவன், போலீஸ் எதிர்கட்சியில் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சியில் அடி வாங்கி உத வாங்கி சிறைக்கு போனவன் எவ்வளோ பேர் இருப்பான். மிசால கைதாகி செத்தவங்க அவனை கூட விடுங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சியிலையும் ஜெயலலிதா ஆட்சியிலையும் அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு அவன் தானே அந்த கட்சியை வளர்க்குறான். ஆனால் அனுபவிக்கிறது துரைமுருகனும் அவங்க புள்ளியம்மா. இந்த மாதிரி தானே ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நடக்குது. ஜெயலலிதாவோட சிறப்பு அந்தம்மா 1000 தப்பு பண்ணாங்கன்னாலும் ஒன்றுமே இல்லாத தெருவில் அண்ணாடங்காட்சியாக இட்லி வித்துட்டு இருக்கவனை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி அழகு பார்ப்பாங்க. ஒரு வருஷம் பார்த்து அவனை தூக்கி கடாசுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு கடைநிலை தொண்டனுக்கு அண்ணா திமுகவில் எம்எல்ஏவும் மந்திரியாகவும் வாய்ப்பு இருக்குது. திமுகவில் அது இருக்கா? அந்த ஒரு ஜாக்பாட்டு அடிக்கும், எப்போ வேணாலும் ஜாக்பாட் அடிக்கும். அதனால எல்லா தொண்டரும் உழைச்சான். உங்கள் கட்சியில் பெருங்கோடீஸ்வரனுக்கு மட்டும்தான் நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க. அந்த பெருங்கோடீஸ்வரனும் வாரிசாக இருக்கணும். பணம் இருந்தால் மட்டும் வந்துட முடியாது. மற்ற கட்சிகளில் பணம் இருந்தால் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. திமுகவில் பணம் இருந்தாலும் ஏற்கனவே கட்சியில் மந்திரியா எம்எல்ஏ எம்பியா மாவட்டமாக இருந்த ஒருத்தரோட வாரிசாக நீ இருக்கணும். அப்போ இது மன்னராட்சி தானே, முழுக்க முழுக்க இது மன்னராட்சி தானே. இது எவ்வளோ பெரிய ஆபத்து ஜனநாயக நாட்டில். அமெரிக்க ஜனநாயகத்தின் அழகு என்ன? நீ எவ்வளோ பெரிய அப்பா டக்கர் கொம்பனாக இருந்தாலும் 2 டேர்முக்கு மேலே ஜனாதிபதியாக இருக்க முடியாது. அவ்வளோதான். நீ அவனா இரு, 2 டேர்முக்கு மேலே நீ ஜனாதிபதி கிடையாது. யூசியோட சட்டம் தான். அவ்வளோதான். நல்லா கவனிங்க, 8 வருஷம் கூட கிடையாது, 2 டேர்ம். இப்போ உதாரணத்துக்கு 4 வருஷம் ஒரு டேர்ம். இப்போ ஜனாதிபதி வந்து பதவியில் இருக்கும்போது இறந்துடுறாரு. இப்போ ட்ரம்ப் வந்து பதவியில் இருக்கும்போது இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, 2 வருஷத்தில் இறந்துடுறாரு. வான்ஸ் வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு அவர் இப்போ இருக்க டெப்டி வைஸ் பிரசிடென்ட் ஜனாதிபதியாக இருப்பார். அடுத்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா 4 வருஷம், ஃபுல் 4 இயர்ஸ். ஸோ இந்த 4 பிரசிடென்ட் 6 வருஷம் தான். 8 வருஷம் கணக்கு வச்சுட்டு 3வது தடவை நின்று 2 வருஷம் ஆக முடியாது. நல்லா கவனிங்க, டோட்டலி 2 டேர்ம்ஸ், 2 டேர்ம்ஸ், நாட் 8 இயர்ஸ். அது 8 இயர்ஸ் இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா 2 டேர்ம்ஸ் தான், இல்லையா? இங்கே 50 வருஷம். அவர் சொல்கிறார் அசம்பிளியில், நான் இன்ப நிதி கீழே, நல்லா கவனிங்க, உதயநிதின்னு கூட சொல்ல, இன்ப நிதி கீழே நான் மந்திரியாக இருக்கணும்னாரு. இந்த பேராசையை பாருங்கள். இன்ப நிதி கீழேனா இன்னும் 40 வருஷம் 50 வருஷம் 140 வயசு வரைக்கும் நான் வாழணுன்றாரு. இது ஜனநாயகத்துக்கு கேடு இல்லையா? நான் கேட்குறேன். அப்புறம் என்ன எங்கேயா ஜனநாயகம்? மன்னராட்சின்னு சொல்லிட்டு போயிடுங்களேன், கேட்கல யாருமே. மன்னராட்சி தாங்க இது. இது ஜனநாயகத்தின் பெயரால் இருக்கிற மன்னராட்சிங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வாரிசு அரசியலை நியாயப்படுத்தி வெக்கங்கட்டு பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், திமுகவுக்கு விலை போன, திமுகவுக்கு சோரம் போன சில பேர் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சமூக வலைதளங்களில். மனசை அறிவை விற்று வாழக்கூடியவங்க, வாயை வாடகை விட்டு வாழக்கூடியவங்க, பெய்டு மவுத்ஸ்னுவான்ல, இதை நியாயப்படுத்துகிறாங்க. எல்லா கட்சியிலையும் இருக்குன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன், சில நிர்பந்தங்கள் இருக்குதுன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நியாயப்படுத்தாது. அப்பட்டமாக நியாயப்படுத்தி பேசக்கூடிய சில ஜென்மங்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் உலா வருது. அது அந்த அளவுக்கு திமுகவுக்கு விலை போயிருக்காங்க, திமுகவோட காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணாலும் இது தப்பு தானே? நான் கேட்குறேன். 50 வருஷமாவா? அதில் வந்து அவர் மக்கள் தேர்ந்தெடுத்தான்றாங்கலாம் கதை. மற்றவனுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கல, அட்டை மாதிரி நீ ஒட்டிக்கிட்டு இருக்க. ஆனால் அந்த காட்பாடி தொகுதியில் எத்தனையோ தொண்டர்கள் வந்து சீட்டும் கேட்டு இருப்பாங்கல்ல, ஆசை இருந்திருக்கும்ல. எவ்வளோ பேர் எம்எல்ஏ ஆகணும், எவ்வளோ பேர். 21 எலெக்ஷனில் இவரோட தேர்தல் முடிவு வரும்போது இவர் ஒவ்வொரு தடவையும் பின்தங்கி, அடுத்த இந்த தடவை பின்தங்குறாரு, அடுத்த தடவை முன்னுக்கு வராரு, மாறி மாறி வருது. 7 ஓட்டில் தான் ஜெயிச்சார். ஆமாம், ஒவ்வொரு தடவை பின்தங்கும் போது பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க திமுக தொண்டர்கள். அண்ணா திமுக தொண்டர்கள், திமுக தொண்டர்கள் பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க. கடைசி ரவுண்டில் ஜெயிச்சிட்டாருன்னு ஒரு பெரிய சோகம் கவிழுது. அப்படியே இந்த தடவையும் போச்சா அப்படின்ட்டு. சீட்டு கேட்க மாட்டேன்றாங்க யாரும். அவங்க ஒரே ஒரு தடவை ஒரு டாக்டர் ஒருத்தர் 2016 என்னமோ சீட்டு கேட்டு அதனால் வந்து நேர்காணல் நடத்துனாங்க. எந்த அளவுக்கு இப்போ தொகுதியை வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. 53 வருஷமா 11 தேர்தல். நினைச்சே பார்க்க முடியாத அவலம் இல்லை இதெல்லாம். அப்போ இது ஜனநாயகத்தை எங்கேயோ ஒரு இடத்துல கரு இருக்குது இல்லையா? மற்றவர்கள் போக வேண்டிய வாய்ப்பு போயிடுதுங்க. இது பர்சனலாக எந்த காழ்ப்புணர்ச்சியிலெல்லாம் பேசுகிற பேச்சு இல்லைங்க. இது ஜனநாயகம்னா என்ன? அதுக்கு பதில் சொல்லுங்க. அற்புதமான ஜனநாயகம் அமெரிக்க ஜனநாயகம். நீ எந்த கொம்பனா வேணா இரு, 2 டேர்முக்கு மேலே உனக்கு கிடையாது. ஒரு பதவியில் 2 முறை ஒரு பதவி விட்டு கொடுத்துடணும். உண்மைங்க. புதிய வார்ப்புகள் அப்போ தானே உள்ளே வருவாங்க. அடுத்த தலைமுறை சிந்தனை மேலோங்கும்ல. புதிய வார்ப்புகள் அப்போ தானே உள்ளே வருவாங்க. நீ வந்து கட்சி பதவியில் இரு, எனக்கு அது பிரச்சனை இல்லை, வழி நடத்து. இல்லை, பார்ட்டி வேறு, அதிகாரம் வேறு இல்லை. அதிகாரம் வேறு இல்லை. கட்சியிலையும் நான் தான் இருப்பேன், அசம்பிளிலையும் நான் தான் இருப்பேன், மந்திரி சபையிலையும் நான் தான் இருப்பேன், என் மாவட்டத்திலையும் நான் தான் இருப்பேன். இந்த பேராசைக்கு அளவே இல்லையா?
அருவருப்பாக இல்லை இதெல்லாம் பார்க்கறதுக்கும் பேசுகிறதுக்கும். இந்த லட்சணத்தில் பேச்சு ஒரு கேடு. நாங்கள் தான் உலகத்திலே வசந்தவங்க, சமூக நீதி, திராவிட மாடல். என்ன திராவிட மாடல்? வெங்காய மாடல். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு குடும்பம் தான் 50 வருஷம் 60 வருஷம் ஆண்டுன்னு இருக்கான். இதுக்கு பேர் திராவிட மாடலா? இல்லை, இதில் பெருமைப்பட ஏதாவது இருக்கா? நீங்கள் வெக்கப்பட வேண்டிய விஷயத்த கூச்சமே இல்லாமல் பெருமைப்படுறீங்க. அடுத்த தலைமுறை எப்படிங்க உங்ககிட்ட வரும்? மக்கள் யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக யோசிப்பாங்க. நீங்கள் நினச்சிட்டீங்களா மக்களை சோத்தால் அடிச்ச பிண்டோன்னு? வட்டியை முதல்ல மக்கள் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க. மதவெறியை எதிர்க்கிறோன்ற பேரில் அது உன்னதமான நோக்கம் மறுக்கலை. மதவெறியை எதிர்க்கிறோன்ற பேரில் மன்னராட்சியை தான் நீங்கள் நடத்துவீங்கன்னா நீங்கள் மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டியவர்கள் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 50 வருஷம் 50 வருஷம் இல்லைங்க, 53 வருஷம் 54 வருஷம். கலைஞர் காலத்துல இருந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும் 54 இயர்ஸ். 2 தலைமுறை 54 வருஷத்தில் 11 டேர்ம் எம்எல்ஏ, 50 வருஷம் எம்எல்ஏ, 50 வருஷம் எம்எல்ஏ, 16 வருஷம் மந்திரி, கட்சியில் பொதுச் செயலாளர். அந்த மாவட்டத்தில் வேறு எவனும் வளர முடியாது. எம்பி தொகுதியும் பிள்ளையை கொடுத்தாச்சு. அதையாவது தொண்டனுக்கு அதையாவது ஒருத்தனுக்கு கொடுக்கலாம்ல. ஜனநாயகத்தின் சாபக்கேடு வாரிசு அரசு. வாரிசு அரசில் நியாயப்படுத்தக்கூடியவர்கள் அயோக்கியர்கள், காசுக்கு தன்னை விற்றவர்கள். எதன் பொருட்டும் வாரிசு அரசில் நியாயப்படுத்தாது. அதான் நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் நீங்கள் குறிப்பிடுவது போல நிறைய மாவட்டங்களை நம்ம அனலைஸ் பண்ணனாலும் கிட்டத்தட்ட திமுகவில் நிறைய வாரிசுகள் இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அவங்க அப்பா அமைச்சராக இருந்திருப்பாரு, இல்லை எம்எல்ஏ எம்பியாக இருந்திருப்பாரு. அதன் பிறகு இவருடைய பையன் வந்து டிஸ்ட்ரிக்ட் சேர்மானோ இல்லை எம்எல்ஏவோ ஏதோ ஒரு பொறுப்புக்கு முன்னாடி வந்துடுறாரு. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது திமுக தலைமை வந்து கட்டுப்படுத்த முடியலையா? ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தாப்பா பதவி அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டுப்படுத்த முடியலையா? அவங்க கேட்பாங்கல்ல, உங்கள் குடும்பத்தில் எப்படின்வாங்கல்ல, திரும்ப கேட்பான்ல, நம்ம குடும்பத்தில் எப்படி தலைவர் வீரபாண்டியார் கேட்டார்ல, நேர்காணல் நடத்தும் போது கருணாநிதி கேட்டார். கருணாநிதியை நேரடியாக கேட்டார். சேலம் தொகுதியில் வருது, ஓகே, ஒரு 6 தொகுதியில் கேட்கும்போது ஒவ்வொருத்தராக அப்படி பேசிக்கிட்டே வரும்போது வீரபாண்டி ஆறுமுகத்தோட மகன் அவங்களுக்கு நெருக்கமான வீரபாண்டி ராஜா, ஆமாம், எல்லாம் அவங்க நெருக்கமானவங்க எல்லாம் வரும்போது வந்து ஏன் அந்த தொகுதியை மட்டும் விட்ட அப்படின்னு, அது ரிசர்வ் தொகுதி தலைவர் அப்படின்னாராம், அதனால் கேட்க முடியலன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம வீட்டில் எப்படி தலைவரேன்ட்டார். கேட்டார், கலைஞரையே கேட்டார். இவங்க எங்கேருந்து கட்டுப்படுத்துறது? நீங்கள் ஏதாவது ஒரு மாவட்டத்தை மந்திரியை பார்த்து குடும்பத்தில் ஒருத்தர் தானா நம்ம குடும்பத்தில் எப்படி தலைவரேன்ற கேள்வி இன்றைக்கி ஸ்டாலினை பார்த்து வரும்ல, கலைஞரை பார்த்து வந்தது ஸ்டாலினை பார்த்தும் வரும்ல. ஒருபோதும் இவங்களால் வாரிசு அரசியலில் வேறு இருக்க முடியாது. மேலும் அதிகப்படுத்த தான் முடியும். மேலும் இவங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போவே நிறைய ஊர்களில் இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ மாவட்ட செயலுடைய பசங்களாம் பொண்ணுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேனரில் இடம் பெற்ற அவ்வளோதான். அது அந்த வியாதி பாமகலையும் வந்துடுச்சுல. அந்த மாநாடு சித்திரை மொழிநிலவு மாநாடில் ராமதாஸ் வராரு, அன்புமணி வராரு, அன்புமணியோட 3 மகள்களும் வந்து நிற்கிறாங்க. ஓப்பன் கூச்சநாச்சம் இல்லை, ஓப்பனாகவே. அதே மாதிரி இப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பிரேமலதா அவர் கேப்டன் இதை தூக்கி பையன் அவரோட ஏதோ இளைஞரணி செயலாளர் அந்த ஏதோ ஒன்று வளைய ஏதோ ஒன்று அவங்களுக்கு போட்டாங்க, மோதிரம். ஏங்க மன்னராட்சி அங்கே இது, அரியணை தூக்கி கிரீடத்தை தூக்கி மக்கிறதுக்கு. இதில் இவங்களுக்குலாம் கூச்சநாச்சமே இல்லை குகன். இல்லை, அவர் வந்து சொல்கிறார் விஜய் பிரபாகரன் அந்நியாருக்கு நன்றிங்கிறார் சொந்த அம்மாவை. இது கேலி கூத்து, அது விடுங்க, அது அவலமான பேச்சு. கணவரோட மோதிரத்தை பிள்ளைக்கு அம்மா போடுறாங்க. அந்த காலத்தில் ராஜாவோட கிரீடத்தை வந்து முடி சூட்டுவாங்கல்ல, மகாராணி வந்து இளவரசனுக்கு முடி சூட்டுவாங்கல்ல, அது. இந்த பக்கம் வைகோ மகன் 93 கட்சி ஆரம்பிச்சு 2018 தான் வராரு. 25 வருஷம் அவர் வரவே இல்லை. வாரிசு அரசியலை எதிர்த்து தொடங்கிய கட்சி இன்னைக்கு வாரிசு அரசியலாலே அழியுது, திளைக்குது, அழியுது. வாரிசு அரசியலை கொண்டு வரதால திமுகவில் தலைவராக வந்திருக்க வேண்டியவர் வைகோ. எங்கே அவர் போட்டி ஆகிட போகிறாரு ஸ்டாலினுக்குன்னு கலைஞர் தூக்கி வெளில போடுறாரு. வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. 6 பேர் தீக்குளிச்சு சாவறான். 25 வருஷம் பொறுத்து அவர் மகன் வந்து கட்சியில் வந்து இன்றைக்கி கட்சியை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிட்டாரு. அப்போ இந்த தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்குது? இல்லை, இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய 3 எம்பிக்கள், அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு, எஸ் சிவசங்கர், இன்னும் பல பேரை குறிப்பிட்டு எல்லாம் அவங்க இல்லாமல் இப்போ தமிழிசை தங்கபாண்டியன் அப்பா தங்கபாண்டியன் அமைச்சராக இருந்தார், அவங்க தம்பி மந்திரி, அந்த அம்மா எம்பி. கட்சியில் கல்வியாளர் அணி செயலாளராக போட்டாங்க. அது போட்டுக்கிட்டோம், அது அவங்க எதை வேணால் போட்டுப்பாங்க. அவங்க 1000 அணி வைப்பாங்க, 1000 அணிலையும் அவங்க பதவி வாங்கிப்பாங்க. அவங்க கட்சியில் அவங்க என்ன பதவி வேணால் கொடுத்துக்கிட்டோம், நமக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. கழகம் ஒரு குடும்பம், அது வந்து சுற்றி அவங்களுக்குள்ளே தான் வந்துப்பாங்க. கேட்டால் அதுக்கு பெரிய பெரிய வார்த்தைகளை வச்சு பேசுவாங்க. அதுதான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட உட்காந்து ஒரு குறைஞ்சபட்ச நியாய தர்மத்தோடு விவாதிக்க கூட முடியாது. உலகத்தில் எங்கேயாவது ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு வாரிசு அரசியல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மன்னராட்சியில் இருக்கும்.
சர்வாதிகார நாடுகளில் இருக்கும். எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் இப்படி நடந்திருக்குமா? இந்தியாவிலே கூட எங்கேயாவது இவ்வளோ நடக்குதாங்க? ஒருத்தன் இருப்பான், 2 பேர் இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாகவே இருக்குதுன்னு என்னங்க அர்த்தம்? தலையிலேருந்து வால் வரைக்கும் சகலமும் குடும்பம் தான் போது என்ன அர்த்தம்? அப்புறம் என்ன புரட்சி பேசுகிறீங்க நீங்கள்? என்ன சமூக நீதி பேசுகிறீங்க? மறந்துடாதீங்க, சமூக நீதி என்பது அடிப்படையில் தலித் விடுதலைக்கு எதிரானது. வாரிசு அரசியல் தலித் விடுதலைக்கு எதிரானது. ஏன்னா அது புதிய திறமைகளை உள்ளே வர விடாமல் தடுத்துடுது. அதில் அதிகம் பாதிக்கப்படுறது யார்? தலித்துகள் தான். ஆனால் அந்த தலித் பார்ட்டிஸை இன்றைக்கி திமுகவுக்கு தாளம் தட்டிக்கிட்டு ஜால்ரா போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த தலித் கட்சிகளை இன்றைக்கி உட்காந்துருக்காங்க. ஏன்னா பிஜேபி வந்துருன்றது. இந்த ரொம்ப நாளைக்கு இந்த பிஜேபி பூச்சாண்டியை காமிச்சிங்க இந்த வாரிசு அரசியலை, குடும்ப அரசியலை நியாயப்படுத்த முடியாது. குடும்ப அரசியல் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு பேசுவது அயோக்கியத்தனம். தான் அறிவையும் மனசாட்சியையும் திமுகவுக்கு விற்றவர்கள், திமுகவால் பிழைப்பவர்கள் தான் அப்படி பேசுவாங்க. இப்போ இன்பநிதி அவர்களுக்கு அவங்க நடத்தக்கூடிய முக்கியமான தொலைக்காட்சிகள் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அடுத்த தலைமுறைக்கு தயாராகிட்டதா திமுக? நேச்சுரல். இந்த ஒரு பொறுப்பு அவங்க அது தனியார் நிறுவனம். அது கலைஞர் தொலைக்காட்சி என்பது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் அவருக்கு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிக்கு ஷேர் இருக்கான்னு தெரியல எனக்கு. அந்த குடும்பத்துக்கு ஷேர் இருக்குது. அதனால் அவங்க கொண்டு அவரை உட்கார வைக்கிறாங்க. எனக்கு என்னமோ இது மட்டுமே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு தனியார் தொலைக்காட்சி. அதில் ஒரு தனிநபரை, முதலமைச்சரோட பேரனை, துணை முதலமைச்சரோட மகனை அவங்க உட்கார வைக்கிறாங்க. ஃபைன், அதை பற்றி நான் எந்த விமர்சனமும் பண்ண விரும்பலை. ஆனால் அடுத்த ஒரு கட்சிக்கு வருவார், அப்போ தான் நம்ம பேச முடியும். பேசி தான் என்ன பிரயோஜனம்? அவங்க தான் ஓப்பனாக பண்ணுறாங்களே, ஒளிவு மறைவு கூச்ச நாச்சமும் இல்லைங்க. அப்போ எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்கிட்டாங்களா சார்? இது ரொம்ப அவலமான வாதங்க. வேற என்ன பண்ணுவான் அவன்? தொண்டர்களை ஏற்றுக்கிட்டாங்க, மக்களே ஏற்றுக்கிட்டாங்க இல்லைங்க. உதயநிதி ஓட்டு போடுறீங்கல்ல, நீங்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறீங்க, சரிங்க. அடிப்பட்டு உதப்பட்டு மேலே வந்தவருங்க. இதை இன்னைக்கு எமர்ஜென்சி 50 வருஷம் உழைப்பு, இன்னைக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி 50 வருஷம் ஆகுது. அவசர நிலை காலத்தில் சிறையில் அடிப்பட்டு உதப்பட்டு களி தின்னு ஒரு வருஷம் படாத பாடுபட்டு கட்சிக்காக உழைச்சி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒரு 45 வருஷம் ஆச்சு. தன் நண்பன் சிட்டிபாவே மரணம் அடைஞ்சார். ஆமாம், 45 வருஷம் ஆச்சு அவருக்கு வரத்துக்கு. நீங்கள் உதயநிதி 5 வருஷத்தில் ப்ரமோட் பண்ணுறீங்க, அதை கூச்சமே இல்லாமல் பண்ணுறீங்க, அதை நியாயப்படுத்துறீங்க. இப்போ அடுத்து இன்பநிதிக்கு நிற்குது, அடுத்தடுத்து போகும். இது அந்த ஃபேமிலியில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திமுகவில் என்ன நடக்குது? ஒவ்வொரு மாவட்டமும் குறுநில மன்னர்களால் தானே நிரம்பி வழியுது. நேரோட பையன் அருண் எப்படிங்க இந்த கட்சி நீங்கள் பன்னீர்செல்வத்துடைய கேட்குறேன், இந்த விமர்சனத்தை ஒதுக்கிட்டு அந்த கட்சியை எப்படி பார்க்க முடியும்? வேற வழி இல்லை. பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக நிற்கிறாங்க. அதனால் ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு மதசார்பற்ற சக்திகளும் தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் அடுத்த தலைமுறை எப்படி பார்க்கும்? எதை வச்சு நீ இதை நியாயப்படுத்த முடியாதுன்ற கட்டத்துக்கு தானே இது போகுது. நீங்கள் சொல்கிற ஜனநாயகத்துக்கும் வாரிசு அரசியலுக்கும் மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்குமான வித்தியாசம் அப்போ என்ன? அதை சொல்லு. தேர்ந்தெடுக்கிறான் அசிங்கமாலே இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்தியா? லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுத்தியா? நீ யாருக்கு போட்டி போட நீ வாய்ப்பு கொடுத்த? மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. மக்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் வாய்ப்பை மறுத்து வேற ஏதாவது நீ வாய்ப்பு கொடுத்தியா? அடுத்தடுத்து வரவங்களும் அப்படி தானே போகிறாங்க. வாரிசு அரசியல் எதிர்த்து களங்கண்டு கட்சி ஆரம்பித்து 93 வைகோ வெளியில் வரும்போது எப்பேற்பட்ட செல்வாக்கு அவருக்கு. கடைசியில் 25 வருஷம் பொறுத்து என்ன ஆனார் அவர்? எந்த காரணத்தை சொல்லி திமுக விட்டு வெளியேற்றப்பட்டாரோ அல்லது எந்த காரணத்துக்கு திமுகவை அவர் எதிர்த்தாரோ அதே தானே அவர் செய்கிறார். இன்னைக்கு கட்சிக்கும் அவருடைய மகனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 93லேருந்து 2018 வரைக்கும் 25 வருஷம், கால் நூற்றாண்டு அவருக்கு அரசியலே இல்லை. அவர் வெளிநாட்டில் படிச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒரு தனி நபர். அவரை பற்றின எந்த செய்தியும் இங்கே மக்களுக்கு தெரியாது. தப்பாகவும் அவரை பற்றி எதுவும் வரல, நல்லதாகவும் வரல, ரெண்டுமே இல்லை. அவர் லிஸ்ட்லேயே அவர் லைம்லைட்லேயே இல்லை. மதிமுக லிஸ்ட்லேயே இல்லை அவர். நீ சடனாக கொண்டு அவர் உள்ளே சேர்க்குறீங்க, எம்பி பதவி கொடுக்குறீங்க, கட்சி பதவி கொடுக்குறீங்க. அவர் எதிர்க்கிறவங்க கட்சியில் ஓரம் கட்டப்படுறாங்க. அப்படியே திமுக நடந்தது இங்கே நடக்குது. அதே தான் பாமக, அதே தான் தேமுதிக. அப்போ ஜனநாயகம் என்பது இங்கே உங்களுக்கு கேலி கூத்தாக தான் மாறிட்டு இருக்குது. இதை ஒதுக்கிட்டு போகணும், இதை தள்ளிட்டு போகணுன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அயோக்கியத்தனமான பேச்சு. இதை பேசித்தான் தீரணும். ஏன்னா ஜனநாயகத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் போகுது. இதை பேசக்கூடாது, வாரிசு அரசியலை கேள்வி கேட்கக்கூடாதுன்றவங்க திமுகவோட கை கூலிகள். அப்போ தொண்டர்களை நீங்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதுல உத்தரவிடுதா? எஸ். ரெண்டாவது, ஏன் குடும்பத்துக்குள்ளேயே அதிகாரம் சொல்லணும்னு விரும்புகிறாங்க? அவ்வளோதான் சொத்து சேர்ந்து போச்சு. 93 வைகோ வெளியில் வரும்போது மதிமுகவில் சொத்து இல்லைங்க. 2018 சொத்து நிறைய சேர்ந்து போச்சு. வைகோக்கு வயதாகுது, அதனால் மகன் உள்ளே வராரு.
இதை தானே கலைஞர் அப்போ பண்ணார். 93 கலைஞர் வந்து ஸ்டாலினுக்கு பண்ணதை வந்து வைகோவுக்கு கலைஞர் பண்ணதை இன்றைக்கி தான் கட்சிக்காரனுக்கு வைகோ பண்ணிகிட்டு இருக்காரு. மல்லை சத்தியாவுக்கு வைகோ பண்ணுறாரு. ரெண்டு ஒன்று தானே. 93 கட்சி ஆரம்பிக்கிறாரு வைகோ, கட்சியை விட்டு வெளியில் தூக்கி போடுறாரு கலைஞர் கொலைப்பழி சுமத்தி. உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு, உங்கள் உயிருக்கு வந்து வைகோவால் ஆபத்து வரும்னு. எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு அது. திமுக உடைக்கிறதுக்கு அந்த ரிப்போர்ட்டை போடுறான்றது கலைஞருக்கு தெரியாது? எப்பேற்பட்ட அரசியல்வாதி அவர். எவ்வளவு கூர்த்த மதி கொண்ட ஒரு அரசியல்வாதி. அவருக்கு தெரியாது இது என்னன்னு. அதை சாக்கா வச்சு மகனோட அரசியல் எதிர்காலத்துக்காக வைகோவை தூக்கி வெளியில் போட்டார். இன்றைக்கி அதே தானே வைகோ செய்கிறாரு. துரை வைகோக்காக மல்லை சத்யா அண்ட் அதர்ஸை வந்து எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு. இப்போ கனிமொழிக்கு அண்ணா அறிவாலயத்தில் ஒரு அறை வந்து மிகப்பெரிய அளவில் ஒதுக்கப்பட்டு அவங்க வந்து முக்கிய பொறுப்பை கொண்டு வர நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பேச்சு அடிப்படுது. இப்போ கனிமொழிக்கு என்ன முக்கியத்துவம்? இல்லை, அவர் ஏற்கனவே துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க. அறை ஒதுக்கப்பட்டது பெரிய விஷயம் இல்லைங்க. துணை பொதுச் செயலாளர் எல்லாருக்கும் ஒரு அறை இருக்கும். அது தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. அதை தாண்டி அவங்களுக்கு என்ன growthன்றது தான் பார்க்கணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த காலகட்டங்களில் தேசிய முகமாக இருக்கிறார் திமுகவின் தேசிய முகமாக கனிமொழி. ஒருவேளை அடுத்த எலெக்ஷனில் மாநில அளவில் வரமாட்டார். கண்டிப்பாக வரமாட்டார். இந்த மாநில அளவில் அவர் வரமாட்டார். அவருடைய ஆகிருதி என்பது தேசிய அளவில் தான், நேஷனல் லெவலில் தான் அவருக்கு. ஸோ அதனால் அவர் திரும்ப வரமாட்டாங்க. இங்கே அந்த அம்மா அங்கே டெல்லி பாலிடிக்ஸ் தான் அவங்களுக்கு. இப்போ பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் ஒரு வேளை மாற்றப்பட்டால் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய டிஆர் பாலு, KN நேரு, ஏவா வேலு போன்றோரில் யார் அந்த பதவிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? தெரியாதுங்க, எனக்கு உண்மையிலே தெரியாது. யார் வந்தாலும் அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அவங்க வாரிசு அடுத்தடுத்த கட்டத்தில் இருப்பாங்க. யார் வந்தாலும் ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போகிறது கிடையாது. டசன்ட் மேக் சென்ஸ். அது யாராக வேணா இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்தது? XYZ. மக்களுக்கு என்ன அதனால் லாபம் அல்லது மக்களுக்கு என்ன நஷ்டம்? ரெண்டும் கிடையாது. அந்த பதவிக்கு வரணும்னா கட்சியில் ரொம்ப நாள் உழைச்சிருக்கணும். அது நீங்கள் சொன்ன கேட்டகரியில் இருக்கவங்க தான் வருவாங்க, அது உண்மை. இப்போ பாலுலாம் பார்த்தீங்கன்னா 60 வருஷமாக திமுகவில் இருக்கார். ஸோ அந்த பதவிக்கு வராங்கன்னா அவருக்கும் வயதாகி கொண்டு இருக்கிறது. துரைமுருகனுக்கு 86னா எனக்கு தெரிஞ்ச பாலு இஸ் 83. இருக்கிறதுலே சீனியர் லோக்சபா MP அவர் தான். ஆமாம், 83 வயசு ஆகுது பாலு. சீனியர் மோஸ்ட் லோக்சபா MP வயதில். அது ஒன்றும் பெரிய மாற்றத்தை கட்சியிலையோ மாநிலத்திலையோ ஏற்படுத்தாது. மகன் வந்துட்டார், TRP ராஜா அமைச்சர், கட்சியில் IT விங்க பொறுப்பாளர், பவர்ஃபுல் மந்திரியாக இருக்கார் அவர். ஸோ அடுத்த தலைமுறையும் வந்துடுச்சு. உதயநிதிக்கு செட்டான ஆட்கள் வந்துட்டாங்க. அந்த தலைமுறை வந்துடுச்சு. உதயநிதிக்கு ஈக்குவலான தலைமுறை வந்துடுச்சு. அதனால் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அது பொதுச் செயலாளர் துரைமுருகனை முதல்ல மாற்றுவாங்களான்னு டவுட்டு. எனக்கு தெரிஞ்சு மாற்றுறதுக்கு வாய்ப்பு குறையும் தான் தோணுது. அப்படி மாற்றுறாங்கன்னா இன்னொருத்தர் அதே மாதிரி இன்னொருத்தர் நபர் வந்து உட்கார போகிறார், அவ்வளோதான். இப்போ 4 ஆண்டுகளாக முக்கியமான அதாவது ஒன்றிய பகுதி பேரூர் கழக நிர்வாகிகளை வந்து ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கல. ஆனால் உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் 3 தொகுதி பொறுப்பாளர்களை கூப்பிட்டு முக்கியமாக ஒன்றிய செயலாளர், அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர், அப்புறம் முக்கியமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அனைத்தனி நிர்வாகிகளுமே அழைத்து வந்து பேசுகிறாரு. இதற்கு என்னதான் காரணம்? தேர்தல் வருதுங்க, அது அவங்க கட்சியோட நடவடிக்கைங்க, அதை குறை சொல்ல முடியாது. 4 வருஷமா நிர்வாகிகள் கூட பேசாதவங்க கடைசியாக பேசுகிறாங்க. ஆமாம், தேர்தல் வரும்போது தான் பேசுவாங்க, வருஷமாக பேசுவாங்க. தேர்தல் வந்தால் தான் அரசியல்வாதிகள் மக்கள்கிட்டையும் வருவாங்க, கட்சி தொண்டர்கள்கிட்டையும் வருவாங்க. ஜெயலலிதாவும் பண்ணியிருக்காங்க, அதை கலைஞரும் பண்ணியிருக்காரு. 5 வருஷன்றது 5 வருஷமும் பேசிகிட்டு இருக்கலாம் முடியாது, கடைசி 1 வருஷத்தில் தான் பேச முடியும். அதையாவது செய்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. அவங்க கட்சி தொண்டர்கள் அவர் அழைச்சி பேசுகிறாரு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு நன்றி.